தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களில் சிலரை அனுப்பினார். இரண்டாவது, இன்னும் மதிப்பு பெற்ற சில பணியாளர்களை அனுப்பினார். இறுதியில் தன்னுடைய மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவரை அனுப்பினார். நான்காவதாக அவரே நேரில் வந்தார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த தவக்காலத்தில் நாம் பயணப்படுகிறோம். இது ஒரு புள்ளி அல்ல, இது ஒரு ப்ராசஸ் என்று சொல்வார்கள். சமையல் என்பது அப்படி மேஜிக்கலெல்லாம் செய்ய முடியாது. இப்படி கை ஆட்டினா ஒரு பாத்திரம் நிறைய சாப்பாடு இருக்கும் அப்படின்னு கிடையாது. அடுப்பை பற்ற வைக்க வேண்டும், பாத்திரம் வைக்க வேண்டும், தண்ணீரை சுட வைக்க வேண்டும், அதற்கு பிறகு அரிசி போட வேண்டும், அது கொதித்து வருகிற பொழுது உப்பு போட வேண்டும். ப்ராசஸ். அதுபோலத்தான் இந்த தவக்காலம் என்பது ஏதோ ஒரு மந்திரம் தந்திரம் அவ்வளோதான், அப்படி ஏதோ பண்ணுறோம், மேஜிக் பண்ணுற மாதிரி எல்லாம் அப்படி புதுசாக மாறிடுச்சு அப்படின்னு இல்லை. நம்மை நாம் புதுப்பித்து கொள்ள படிநிலைகளில் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு காரியமாக செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதற்கு ஆண்டவராகிய கடவுள் நமக்கு இறை தூதர்களை, இறை செய்தியை அனுப்புகின்றார். அப்படிப்பட்ட இறை தூதர்களும் இறை செய்தியும் நம்மை தேடி வருகிற பொழுது நாம் அந்த செய்திக்கு எப்படி செவி கொடுக்கிறோம், அந்த செய்தியை எப்படி உள்வாங்கி கொள்ளுகிறோம், உள்வாங்கிய அந்த செய்தியை நமக்குள் எப்படி செயல்பட அனுமதிக்கிறோம். அப்படி செயலுக்கு வருகிற பொழுது எவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எவற்றையெல்லாம் இணைத்து கொள்ள வேண்டும், இறுதி இலக்கு என்று சொல்லப்படுகிற உயிர்ப்பின் மகிழ்வை, உயிர்ப்பின் சந்தோஷத்தை கொண்டு வந்து உயிர்ப்பு பெருவிழாவின் நாளில் நமது வீடுகளிலே அதை மலரச் செய்து, நம்முடைய உள்ளத்திலே அமரச் செய்து சந்தோஷப்பட வேண்டும். எப்படி நல்ல உணவு ஒன்றை சமைத்த பிறகு எல்லோரும் உட்கார்ந்து நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக உறவை பரிமாறி கொள்ளுகிறோமோ, அந்த இனிப்பை இனிமையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த உயிர்ப்பின் நாளில் நமக்கு வர வேண்டும். அதற்கு விவிலியத்திலே பல கதைகள், பல கதாபாத்திரங்கள், பல நிகழ்வுகள், பல போதனைகளை தாய் திருச்சபை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை, எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே ரொம்ப அழுத்தமான சில செய்திகளை கொடுக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பொறாமை என்கின்ற கடவுளோடு நெருங்க இயலாத நிலையில் இருக்கின்ற என்கின்ற ஒரு எண்ணத்தை குறித்து நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த வாசகங்கள் வழியாக இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பொறாமை என்பது ஒரு நோய். அந்த பொறாமை என்பது சாதாரண நோய் அல்ல, அது ஒரு இந்த கேன்சர் நோய் என்று சொல்வார்களே, அதுபோல நம்மை அழித்து விடுகின்ற அளவிற்கு பரவக்கூடிய ஒரு நோய். இந்த முதல் வாசகத்தை யோசித்து பாருங்கள், நற்செய்தி வாசகத்தையும் யோசித்து பாருங்கள். ரெண்டும் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு, அந்த தோட்டத்தின் உரிமையாளர் மீது ஒரு பொறாமை வளர்கிறது. இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க பாடுபட்டோம், நீ பரதேசம் போய்விட்டாய், வெகு தூரம் போய்விட்டார். வசனம் சொல்லுகிறது, அவரோ இவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இன்ப பயணம் போய்விட்டார். அப்போ இந்த தோட்டத்தின் வெயிலை நீ அனுபவிக்கவில்லை, இந்த தோட்டத்தின் இன்னல்களை நீ அனுபவிக்கவில்லை, எங்களுடைய உழைப்பில் நீ பங்கு பெறவில்லை. ஆனால் இன்று வந்து நீ எங்களிடம் பணம் கேட்கின்றாய். அப்படின்னா நான் ஏன் தர வேண்டும்? என்னால உன்னை மாதிரி ஊர் சுத்த முடியல, உன்னை மாதிரி நெடும் பயணம் மேற்கொள்ள முடியல, உனக்கு கீழே 4 வேலையாட்களை வைத்திருக்கிறாய், இப்படி வேலையாட்களை வைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு எனக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஆனால் நீ, பிரியமானவர்களே, முதல் வாசகத்துக்கும் வாங்கல, அதே மாதிரி ஒரு குணம் அங்கே இருக்கும். யோசேப்பு 11வது குழந்தை,
12வது குழந்தை பெஞ்சமின் பிறப்பார். அது யோசேப்பினுடைய இந்த நாடு கடத்தப்பட்டதற்கு பிறகுதான் நடக்கிறது. அப்போ 10 பேர் இருக்கிறார்கள். இந்த யாக்கோபு யோசேப்பின் மீது கொஞ்சம் அன்பு அதிகமாக காட்டுகிறார். அதற்காக மற்ற குழந்தைகளை அவர் வெறுத்து ஒதுக்கவில்லை. அது ரொம்ப முக்கியம். கடவுள் இந்த உலகத்தில் நம் எல்லோரையும் அன்பு செய்கிறார். யாரையும் கடவுள் என்னாலும் வெறுத்து ஒதுக்க மாட்டார். ஆனால் ஒரு சிலருக்கு சிறப்பு பணி கொடுக்கப்படும், சிறப்பு வேலை கொடுக்கப்படும், சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும். இந்த வேலையாட்களை பார்த்தீங்கன்னா கூட முதல்ல சாதாரண வேலையாட்கள், மதிப்பு கூடிய வேலையாட்கள், தன்னுடைய மகன், கடைசியில் தான். இயேசுனுடைய சீடர்களை யோசித்து பாருங்க. 12 சீடர்கள் உண்டு. அதிலே இயேசுவின் மார்பில் சாயக்கூடிய ஒரு அந்தஸ்தை யோவானுக்கு கடவுள் கொடுத்து வைத்திருந்தார். அன்பு சீடர்னு ஒரு பெயர் வேற. 3 சீடர்களைத்தான் முக்கியமான இடத்திற்கெல்லாம் அழைத்து கொண்டு போவார். எல்லாரையும் கூப்பிடுறதில்லை. யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த 3 பேரும் அந்த 12 பேரில். அதே போல 12 சீடர்கள். இந்த 12 சீடர்கள் மட்டும் இயேசுவுக்கு இல்லை, 72 சீடர்கள் இருந்தார்கள். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். வேறு 72 பேரை அனுப்பினார். அவர்களும் சீடர்கள் தான், ஆனால் முழுமையாய் அல்ல. அதற்கு அடுத்து பாருங்க, மார்க் நற்செய்தி நமக்கு அழகாக சொல்லித் தரும். பெண் சீடர்களும் இயேசுவுக்கு இருந்தார்கள். ஆங்காங்கே அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ இந்த 3 சீடர்கள், 12 சீடர்கள், 72 சீடர்கள், ஆங்காங்கே ஊர்களில் இருந்த பெண் சீடர்கள், படிநிலை இருக்கும். அதே போலத்தான் முதல் வாசகமும் நமக்கு சொல்லி தருகிறது. அங்கே அந்த யோசேப்பின் மீது கொஞ்சம் அதிகம். என்ன காரணம்? ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு மேனேஜர், மேனேஜருக்கு கீழே இன்னும் முக்கியமான பணியாளர்கள், பிறகு கீழே கிளர்க்கு, பியூன் வரைக்கும் நமக்கு ஆட்கள் இருப்பார்கள். அப்பதான் ஒரு அமைப்பு ஓடும். ஒரு குடும்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது எங்கு வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். ஆனால் எல்லோரும் சமமதிப்புடையவர்களே, எல்லோருக்கும் கடவுளின் அன்பு சமமே. அதனால நம்மளுடைய இந்த ஆலயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். டெய்லி பூசைக்கு வர ஆட்கள் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம கோயிலில் 4 முறை நமக்கு வழிபாடு நடக்கிறது. 4 வழிபாட்டிலும் கலந்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். காலை, மதியம், மாலை, இரவு. அது தவிர ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள். திருவிழாவிற்கு மட்டும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள். மொத்தத்திலே வராதவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லா பக்கமும் இருக்கும், எல்லா இடத்திலும் இருக்கும். அதனுடைய ஒரு சமூகத்தினுடைய அமைப்பு முறை அப்படித்தான் இருக்கும். ஆனால் யாரும் உயர்வு தாழ்வு என்பதல்ல, ஏற்ற இறக்கம் என்பதல்ல. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த முதன்மை என்பது முன்னுக்கு பின்னாக இருக்கும். பிரியமானவர்களே, அதிலே இந்த பொறாமை நுழைந்து விட்டது என்று சொன்னால், நீங்க ஆட்களை பாருங்களேன். ஒரு ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையனும் இருக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்கிறவனும் இருக்கிறான். எல்லா இடத்திலுமே இது இருக்கும். எல்லோரும் ஒரே போல கல்வியை கற்றுவிடுவதில்லை. அதே போல ஒரு கலர் எடுத்துக்கொள்ளுங்கள், வண்ணம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவருடைய அழகு ஒரு புறமாக இருக்கும், இன்னொருவருடைய அழகு இன்னொரு புறமாக இருக்கும். ஒருவருக்கு இன்னொரு விதமான திறமை இருக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு விதமான திறமை இருக்கும். அது தவறொன்றும் கிடையாது. அவரவர் பகுதியும் பண்பும் வருகிற பொழுது, அவரவருக்குரிய வாய்ப்பும் வசதியும் வருகிற பொழுது அவரவர் உயர்த்தப்படுவார்கள் கடவுளால். ஆனால் இந்த பொறாமை நுழைந்து விட்டது என்றால், அப்படி பொறாமை நுழைந்த உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கடவுளின் அருளை இழந்து தங்களையே இருளின் பக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள். எனவேதான் சொன்னேன் திருப்பலியின் தொடக்கத்திலேயே, யூ டர்ன் எடுக்க வேண்டிய நேரம். ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலே ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமை கொண்டாந்து நம்ம வீட்டிலேயே விட போறோம்? ஆமை எவ்வளோ வீட்டுக்குள்ள கொண்டு போய் இது பண்ண போறோம்? பிரியமானவர்களே, அது நான் சங்கர் நகர் பங்கில் இருக்கிற பொழுது ஒரு இடத்தை கூப்பிட்டு ரொம்ப மந்திரிக்க சொன்னாங்க. என்னதான் பிரச்சனைனா, ஃபாதர், நம்ம தொழிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாருங்க ஒரு ஆமையை கொண்டாந்து யாரோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ நான் சொன்னேன், ஐயா, ஆமை புகுந்த வீடு ஆவாதுன்னு சொன்னது இந்த ஆமை கிடையாது, இது ஒரு உயிர். ஐயோ பாவம், எல்லா ஜீவராசிகளை மாதிரி இது ஒரு ஜீவராசி. இயலாமை, பொறாமை,
அப்படின்னு நிறைய ஆமைகள் இருக்கிறது. அவைகள்தான் ஒரு மனிதனுக்குள் நுழைந்து விட்டால், வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் அது அந்த வீட்டை அழித்து விடும். அதுல இந்த பொறாமை என்பது, பிரியமானவர்களே, தொடக்கத்துல பாருங்களேன், ஆதாம் ஏவாள் கடவுளோடு நெருங்கி இருந்தார்கள், கடவுளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். சாத்தானுக்கு கடவுள் சாத்தானை விண்ணகத்தில் தான் படைத்தார், வானதூதர்கள் தான். ஆனால் அவர்கள் கடவுளின் அன்பை இழக்கின்ற அளவிற்கு காரியங்களை செய்தார்கள். அவர்கள் அதற்கு தகுந்த முறையில் நடந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். அப்போது அந்த சாத்தான் ஆதாம் ஏவாளுக்கு மீது பொறாமை கொண்டு பாவம் விழச் செய்தது. இரண்டாவது பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். உடனே காயினுக்கு ஆபேலின் மீது பொறாமை வந்தது. அப்போ கடவுள் சொல்றாரு, நல்ல வசனம், காயின், உன்னுடைய உள்ளத்திற்குள் நீ தீமையை கொண்டு வந்து வைத்து கொண்டாய், சாத்தான் உன் வாயிலில் படுத்திருக்கிறான், அதை நீ அடக்கி ஆளவில்லை என்றால் அது உன்னை கொண்டுவிடும். கடவுள் சொன்ன பிறகும் கூட, கடவுள் சொன்ன உடனே அவன் யூட்டர்ன் எடுத்திருக்கணும். ஐயோ, நமக்கு அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லது செய், உன் காணிக்கையை அடுத்த முறை ஏற்றுக்கொள்ளுகிறேன். யாரையும் கடவுள் ஒதுக்கி தூர வைத்து விட மாட்டார், இல்லை என்று சொல்ல மாட்டார். பிரியமானவர்களே, ஆனால் காயின் அதை கேட்கவில்லை. இதோ பொறாமை வளர்ந்து கொண்டே போனது. கடைசியாக ஆபேலை கொன்று விட்டான். கொன்றதனால் அவன் என்ன பலனை பெற்றான்? நாடோடியாக கடவுளால் விரட்டப்பட்டான் என்றுதான் விவிலியம் சொல்லுகிறது. எனவே இயேசுவின் இந்த கதைகள் அல்லது இயேசுவின் ஊமைகளை பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டை நாம் அப்படியே ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு 5 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு 2 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. 1 தாலந்து பெற்றவனோ 5 தாலந்து பெற்றவன் மீது பொறாமை கொண்டான். அதனால் 1 தாலந்தை ஒளித்து வைத்தான். கடைசியிலே அவனிடமிருந்து அதுவும் பிடுங்கப்பட்டு 5 தாலந்து வைத்தவனுக்கு கொடுக்கப்பட்டது. விவிலியம் முழுவதும் இத்தகைய நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் ஜெபிக்க வேண்டும், நம்மை நாமே தகுதிப்படுத்த வேண்டும், நம்மை நாமே ஆண்டவரோடு இணக்கமாய் அவரது இரக்கத்தை சம்பாதித்து, அவரது அன்பை சம்பாதித்து, அவரது கருணையை சம்பாதிப்பதற்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அந்த கருணையை இரக்கத்தை இழந்தவர்கள் பொறாமையினால், சவுலும் ஒருவன். சவுலுக்கு தான் முதலில் அரசாட்சி கொடுக்கப்பட்டது. சவுலைத்தான் முதலில் அரசனாக சாமுவேல் அபிஷேகம் செய்தார். ஆனால் இந்த தாவீது வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வருகிற பொழுது தாவீது என்ன செய்கிறான்? போர் செய்கின்றான். உடனே எல்லோரும் பாடினார்கள், கூட்டம் பாடுகிறது, பாடல் பாடுகிறது. இதோ சவுல் 1000 பேரைத்தான் கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று பாடி ஆடி வந்தார்கள். உடனே சவுலுக்குள் ஒரு பொறாமை குணம் வந்தது. எனக்கோ 1000 பேர் என்று சொன்னார்கள், இந்த பொடிப்பயல் வளர்ந்து வருகிற பயல் தாவீதுக்கோ 10,000 பேர் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே தாவீது எனக்கு விரோதி. தாவீது பாட்டு பாடினா தான் சவுலுக்கு பிடிச்சிருக்கிற பேயே ஓடும். தாவீது யாழ் மீட்டுவதால் தான் சவுல் உயிரோடு இருந்தான், இல்லை என்றால் சவுல் தற்கொலை செய்து கொண்டிருப்பான். ஏனெனில் அவனை அந்த பேய், அந்த அசுத்த ஆவி அவனை வந்து தற்கொலை செய்வதற்கு தூண்டி கொண்டே இருக்கும். விவிலியம் வரலாறு பாருங்க, எப்படி ஒரு புத்தி அப்படியே டேன் ஆயிருதுன்னு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த முதல் வாசகத்தில் பாருங்கள், யாக்கோபுவின் பிள்ளைகள் 11 பேர் அப்போ இருக்கிறாங்க. யோசேப்பு வயதான காலத்தில் பிறந்தார். ஆகவே தந்தை கொஞ்சம் அதிகமாக அன்பு செலுத்தினார். அதற்காக மற்ற சகோதரர்களை அவர் ஒதுக்கவில்லை. அதைத்தான் முக்கியம். ஏன்? இந்த யோசேப்புவை கூப்பிட்டதா, தம்பி உங்க அண்ணன் மாதிரி எங்க இருக்கான்னு தெரியல, நலமோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அவரும் அலைந்து தேடினார். என் சகோதரர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் கடவுளின் பிள்ளை. பாருங்க, அவர்கள் என்ன தொல்லை கொடுத்திருந்தாலும் யோசேப்பு சகோதரர்களை தேடி போய் சாப்பாடை கொடுத்தாரு. அதுதான் யோசேப்பை கடவுளை விட்டு விலகாத நிலை,
யோசேப்பின் உன்னத நிலை. எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் யோசேப்புவோடே இருந்தார். அவரை எகிப்திலே அடிமையாக விற்ற பொழுதும், எகிப்தில் அடிமையாய் அவர் வேலை செய்த பொழுதும், எகிப்திலே சிறைக்கூடத்தில் அடைக்கப்பட்ட பொழுதும், அங்கே அரண்மனையில் அரசனாய் உயர்த்தப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், என் நிலையிலும் எத்துணை துயரங்கள் தனக்கு கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவு இக்கட்டுகள் அல்லது எவ்வளவு இன்னல்கள் தனக்கு வந்தாலும், ஆண்டவரை பிடித்து கொண்ட அந்த குழந்தை ஆண்டவரின் கரத்தை விடவில்லை. இன்று என்னை பாதாளத்தில் தள்ளிவிட்டார்கள், இன்று என்னை அடிமையாய் விற்றுவிட்டார்கள். யோசித்து பார்க்கலாம். அதாவது யோசேப்பு அடிமையா, அதாவது யாக்கோபு நிறைய கஷ்டப்படுவார். ஈசா கிட்ட இருந்து ஒளிந்து ஒளிந்து ஓடுவார். அதெல்லாம் யாக்கோபு கஷ்டப்பட்டது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவரே ஒரு வகையான வாழ்க்கையில தான் இருந்தார். அதனால அப்படியே போனாரு. ஆனா யோசேப்பு அப்படி கிடையாது. பிறந்ததிலிருந்து தங்கத்தட்டில் தாங்கப்பட்டவன். யோசேப்பினுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. அப்படி இருந்த வாழ்க்கை திடீரென்று ஒரு நாள், ஒரு நொடி பொழுதில் அந்த பள்ளத்தில் தள்ளப்பட்டதும், எடுத்து எகிப்திலே விற்கப்பட்டதும், அங்கே அடிமையாய் இருந்ததும், அங்கேயும் சிறையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டதும் சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு தூரம் தாழ்த்தப்பட்ட பொழுதும் அவர் தன்னுடைய உள்ளத்தில் தீமையை, ஆமையை நுழைய விடவில்லை. எந்த விதமான தீமையும் சாத்தானையும், அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் மைய பகுதியில் இருக்கிறோம். சில காரியங்களிலிருந்து வெளிவர வேண்டும், சில சூழ்நிலைகளிலிருந்து யூ-டர்ன் எடுக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த வெள்ளிக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. கடவுளுக்கும் நமக்கும் தான் தவக்காலம், கடவுளுக்கும் நமக்கும் தான் தவக்காலம். தயவுசெய்து பிற மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு விட, இவர்களை விட, ஏதோ எனக்கு வரவு செலவு கம்மியாக இருக்கிறது, அவர்களை விட எனக்கு சொத்து குறைவாக இருக்கிறது, அல்லது இன்னாரை விட நான் தாழ்ந்தல்லவா கிடக்கிறேன், இன்னாரை விட எனக்கு பேரும் புகழும் இல்லாமல் அல்லவா கிடக்கிறது, இதோ இன்னார் மதிப்பு மரியாதையுமாக இருக்கிறார்களே, நானோ அப்படி இல்லையே. தயவு செய்து கூடாது, கூடாது, கூடாது. யாரோடும் ஒப்பிடாதங்க. உங்களுக்குரிய பங்கை ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு தர வேண்டியதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். திருப்பாடலின் ஆசிரியர் ரொம்ப அழகாக அதை சொல்லுவார். எனக்குரிய பங்கை தருகிறவர் அவரே. ஆண்டவர்கிட்ட மட்டும் ஜெபிங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு படிப்பு வரலையா? படிப்பு வர குழந்தைகள் மீது பொறாம கொள்ளாதங்க. எனக்கு ஆண்டவரே நல்ல படிப்பு தாங்க, எனக்கு ஆண்டவரே நல்ல படிப்பு தாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தாங்க, நல்ல எழுதுகிற திறமையை தாங்க, மனப்பாடம் பண்ணா மனசுல நிக்கிற திறமையை தாங்கன்னு குழந்தைங்க கேளுங்க. இன்னொரு ஒருங்களை விட இன்னொன்றில் திறமையாக இருக்கிறாரா, அவரை பார்த்து பொறாமப்படாதங்க. ஆண்டவரே அவருக்கு நல்ல டான்ஸ் ஆடுற ஒரு குணத்தை கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல இதை பண்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்களே, நான் உங்க பிள்ளை தானே, நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கான வழியை காட்டுங்க, எனக்கான உயர்வை காட்டுங்க, எனக்கான வல்லமையை தாங்க, எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்துல ஒருவேளை ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா, ஐயோ இன்னார் வீட்டில் அது நடந்து விட்டதே, இன்னாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதே, எனக்கு இன்னும் வரவில்லையே என்று அதை பார்த்து கேட்க வேண்டாம். அன்பு குழந்தைகளே, அன்பு குழந்தைகளே, அது பொறாமையில் கொண்டு போய் விடும். பிறரோடு உங்களை ஒப்பிடுகிற பொழுது, பிறரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது, இதோ ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து நான் நிறைய கதாபாத்திரங்களை சொல்லிவிட்டேன். வேண்டாம், வேண்டாம். இந்த சகோதரர்கள் யோசேப்போடு தங்களை ஒப்பிட்டது தவறு. ஆனால் தந்தை என்னை அன்பு செய்கிறார் போதும், தந்தை எனக்கு தேவையானதை தருகிறார் போதும், நான் வளர்ந்த குழந்தை, எனக்குரிய ஆசீர்வாதத்தை என் தந்தை தருகிறார். பிரியமானவர்களே, அதுதான் முக்கியம். எனவே இந்த யாக்கோபு கடைசியில் ஆசீர்வதிப்பார் பாருங்க. எங்க இந்த எகிப்தில் இருக்கிற பொழுது, யாக்கோபு தன் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது, இதோ விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், தன்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார். அங்கேதான் சொல்லப்படுகிறது, யாக்கோபு யாருக்கும் வஞ்சகம் செய்யவில்லை, யாரையும் தாழ்த்தி பார்க்கவில்லை, அவரவருக்குரிய ஆசீரை அவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் போனார். ரூபனுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், யூதாவுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் ஆசீர்வாதம். அன்பு குழந்தைகளே, எனவே நமக்கு ஆண்டவர் ஆசீர் தராமல் போகவில்லை. அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. உள்ளத்துக்குள் ஆண்டவரை கொண்டு வாங்க. நன்றி தகப்பனே, இந்த தவ காலத்திலே எனக்குள்ளே ஒழித்து போட வேண்டியது, தூக்கி போட வேண்டியது இதுதான். அதை நீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன், உமது திருப்பாடுகளை முன்னிட்டு ஜெபிக்கிறேன். அன்னாரை போல் இன்னாரை போல் இல்லையே என்று அல்ல, எனக்குரியதை தந்திருக்கிறேன், நான் எனக்குரியதை கேட்கிறேன், எனக்குரியதை மீண்டும் மீண்டும் தாரோ, நான் உம்முடைய பிள்ளையாய் உயர வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். அத்தகைய ஆசீரை இந்த நாளில் எனக்கு தொடர்ந்து தாரும். வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு ஜெபிப்பேன். எனக்கான விடுதலையை தாரும். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி.